பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 8ஆம் அதிகாரம், அதில் 39ஆம் வசனம். யோவான் 29ஆம் வசனம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களே, நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இது ஒருவேளை இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் பிதாவோட இருந்த உறவை பற்றி, தன்னுடைய அப்பாவு கூட இருந்த உறவை பற்றி அவர் சொல்லுகிறார், மக்களுக்கு சொல்லுகிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்ன நம்ம இதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையை நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் வேதத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், வேதத்தின் ரகசியங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி நமக்காக பொருத்திக் கொள்வது? என்னை அனுப்பின இயேசு கிறிஸ்து பூமிக்கு நம்மளை யார் அனுப்பினாரு? அவர்தான் அனுப்பினாரு. அவர் எங்க இருக்காரு? வெளியே இருக்காரு, என்னுடனே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சரியா இருக்கா? அப்ப தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், அதை உணர வேண்டும். இது இயேசுவான வார்த்தையாச்சே, அதை எப்படி நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம் நம்ம நினைக்க கூடாது. அனைத்து காரியங்கள் நம்மளை நோக்கி சொல்லப்பட்ட காரியங்கள், நம்மை பெற்றுக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட காரியங்கள். அப்ப என்னை அனுப்பினவர், என்னை அனுப்பி இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பின இயேசு கிறிஸ்து பிதாவானவர் என்னோடனே இருக்கிறார். அவரு என்னை தனியே இருக்க விடவில்லை. கடைசியாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்னை தனியே இருக்க விடவில்லை, எப்பொழுதுமே எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தின அந்த நொடி பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்ம இதயத்தில வாசம் பண்ணுகிறார், நம்ம சரீரத்தில வாசம் பண்ணுகிறார், நம்ம மூச்சில வாசம் பண்ணுகிறார், நம்ம பார்வையிலே கையில சகலத்திலையும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தனியே இருக்க விடவில்லை, நம்மளுடனே கூட இருக்கிறார், என்னுடனே இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே நம்முடனே இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நடுவில் ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நம்ம தனியா இருக்க விடாமல் தனியா இருக்கிறோம்? சில தனிமையை உணர்றோம்ல, ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோம். நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. நமக்கு ஒரு காரியம் நடக்குது, ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நம்ம போராடி கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா அது நடுவில் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லப்படுகிறது. எப்படி நம்ம ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ்வது, எப்படி ஜெயம் கொள்வது, இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ்ந்தாரோ, எப்படி அடையாள அற்புதம் செய்தாரோ, அதே போல உலகத்தை எப்படி நம்ம ஜெயிப்போம். உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்மளும் உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த சீக்கிரம் நடுவுல இருக்கிறது. அம்மா ஆனா சுதா பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவர்களே, நான் செய்கிறபடியினால், நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதை நான் மறக்கவே மாட்டேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளாம் செய்யறோம், நானும் செய்யறேன், நீங்களும் செய்றீங்க, எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுதும் செய்கிறோமா? எப்பொழுதும் செய்கிறோமா? இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அழகா இயேசு சொன்னாரு, பிதாவுக்கு பிரியமானவர்களே, நான் செய்கிறபடியினால் சொல்ல, நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வாக்கு நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால், இந்த வாக்கின்படி நமக்கு நடக்க வேண்டும் என்றால் நம்ம ஒண்ணு செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை, இயேசுக்கு பிரியமானதை நாம செய்வது மட்டும் கிடையாது, எப்பொழுதும் செய்வதாக காணப்பட வேண்டும். இதுதான் வேதத்தின் ரகசியம். வேதத்தின் முழு ரகசியமும் ஒரு சில வசனங்கள்ல அடங்கிவிடும். அதே போல ஒரு வசனம் இது, பிதாவுக்கு பிரியமானவர்களே, நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால். இன்னைக்கு ஒரு முடிவு இருப்போமா? என்னை அனுப்பின இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆனாலும் ஒரு சில காரியங்களை தனிமையா நினைக்கிறேன் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரேன்னா அதுக்கான பதிலும் அதுக்குள்ளேயேதான் இருக்கிறது. பிதாவுக்கு பிரியமானவர்களே, நான் எப்பொழுதும் செய்வேன், செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வாக்கை பற்றி கொள்வோம், இந்த வாக்கை பற்றி கொண்டு ஜெபிப்போம், இந்த வாக்கை பற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்வேன் என்று முடிவெடுப்போம். இந்த வருடம் மாதத்தின் முடிவதற்குள்ளாக இன்னைக்கு அடையாள அற்புதங்களை நீங்க காணப்போகிற வருடமாக இருக்கிறது. ஏன்னா நீங்க எல்லாம் முடிவெடுத்தீங்க, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்வேன் என்று முடிவெடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அட்மிட் பண்ண பிதாவே, கர்த்தர் இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை நாங்கள் எப்பொழுதும் செய்வதற்கு நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினீர் ஆண்டவரே. நீர் எங்களை தனியாக இருக்க விடவில்லை ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, உமக்கு பிரியமானதை நாங்கள் எப்பொழுதும் செய்யும் பொழுது நீர் எங்களை முற்றிலுமாக கைவிட மாட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் அவர்கிட்ட கட்டளைகளை, அவர்களோட போதனைகளை முற்றிலுமாக கை கொள்ள
எப்பொழுதும் அதன்படி செய்து வர, எப்பொழுதும் அதை பற்றி கொண்டு நடந்து வர, அந்த பாதையிலே நடந்து வர நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவருடன் நிறுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் உமது கட்டளைகளை எப்பொழுதும், உமது போதனைகளை, உமது வசனங்களை எப்பொழுதும் கை கொண்டு நடக்கும் போது நீர் அவர்களை தனியாக இருக்க விடமாட்டேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் வாழ்வோ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமாப்பா, அவர்கள் எப்பொழுதும் உமது சித்தத்தை செய்பவர்களாக நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றி. அப்படி செய்யும் போது அவர் தனிமையை உணர மாட்டார்கள் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசு பெருமாள் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.